மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து வெறுப்பு இல்லாமல் நடுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும். மாண்புமிகு அமைச்சர். இந்து சமய அறநிலை சார்பின் அறிவிப்புகள். இந்த ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுமார் 64 திருக்கோயில்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். 162 திருக்கோயில்களில் தேவைப்படும் பொதுவான திருப்பணிகள் அனைத்தும் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குல பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் நீண்ட சுற்றுகள் உடைய 38 திருக்கோயில்களில் 30 லட்சம் மதிப்பீட்டில் 62 மின்கல சக்கர நாற்காலிகள் இந்த ஆண்டு மக்களுக்காக வழங்கப்படும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களை தொடர்வண்டி நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கோயிலுக்கு கட்டணம் இல்லாமல் அழைத்து வருவதற்காக 4 சிற்றுந்துகள் 1 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு வழங்கப்படும். திருக்கோயில் பணியாளர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு திருக்கோயில் பணியாளர்கள் ஓய்வு பெறும்போது தற்போது ஈட்டிய விடுப்பு 210 நாட்கள் ஒப்படைப்பு செய்யப்பட்டு அதற்கான பணப்பலன்களை பெற்று வரும் நிலையில் ஒப்படைப்பு செய்யப்படும் ஈட்டிய விடுப்பை இந்த ஆண்டு முதல் 240 நாட்களாக உயர்த்தி திருக்கோயில் பணியாளர்களுக்கு இந்த பணப்பலன்கள் வழங்கப்படும். திருக்கோயில் பணியாளர்களுக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களாக இருந்த நிலையில் அதனை 12 மாதங்களாக உயர்வு செய்யப்படும். திருக்கோயில்களின் வெளிப்படையாக தேர்வுகளை நடத்தி நேர்முக பணியிடங்களுக்கு பணியாட்களை சேர்க்கும் விதமாக இந்த ஆண்டு திருக்கோயில் மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களின் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக விதிமுறைகளின்படி தகுதியான பணியாளர்களை வெளிப்படை தன்மையுடன் தேர்வு செய்வதற்கு திருக்கோயில் பணியாளர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு அமைக்கப்படும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பில் வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களுடன் கூடிய பாதுகாப்பு திறனாளர்களை உருவாக்கும் பயிற்சி வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் உயர் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த உலகளாவிய சான்றிதழ் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் மூலமாக சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த வேலை வாய்ப்பில்லாத IT பட்டதாரிகளுக்கு சர்வதேச சான்றிதழ் பயிற்சியின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான திட்டம் உருவாக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அறிவுறுத்தலின் பெயரில் இந்த அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக 3 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 5.41 கோடி செலவில் அமைக்கப்படும். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு படும் வழக்குகள் அதிகம் நிலுவையில் உள்ள 14 மாவட்டங்களில் 14 கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 25.30 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் போதை மருந்துகள் மற்றும் மனமயக்கம் பொருட்கள் சட்டம் 1985 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்காக 3 சிறப்பு நீதிமன்றங்கள் சென்னையில் ஒரு கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 6.73 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ஈரோடு மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம்
தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 1.93 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 2.29 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஆகிய 3 இடங்களில் 3 சார்பு நீதிமன்றங்கள் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 5.79 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக ஒரு மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு கேட்புரிமை தீர்ப்பாயம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 1.3 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடம் கட்டப்படும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டப்படும். 23 ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்களில் மின்தூக்கிகள், இது ஏற்கனவே பழுதாகின்ற மின்தூக்கிகள் வசதிகள் ஏற்படுத்தப்படும். அடுத்த மின்சாரத்துறை சார்பாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் 2026-27 ஆண்டில் மொத்தம் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் 2558 காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாகவும் 5,000 திறன் சார்ந்த மற்றும் 5,000 திறன் சாராத என மொத்தம் 10,000 பணியாளர்களை 5 வருட ஒப்பந்த முறையில் பணியமர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னை பகுதியில் உள்ள 20 எண்ணிக்கை, அதாவது 33 கிலோவாட் துணைமின் நிலையங்களுக்கு ரூபாய் 104 கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக 33 கிலோவாட் மின்னூட்டிகள் படிப்படியாக அமைக்கப்படும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உள்ள 33 கிலோவாட் துணைமின் நிலையங்களில் ரூபாய் 129.41 கோடி மதிப்பீட்டில் மின் மாற்றிகளின் திறன் உயர்த்தப்படும். நுகர்வோர் புகார்களை தானாக வந்து பதிவு செய்ய, அதாவது வாட்ஸ்அப் சேட்பாட் மூலமாக பதிவு செய்வதற்காக 14 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். பணியிட மாறுதல் மற்றும் பணி உயர்வு பணியிட நியமனங்களை ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துவதற்கான இன்சார்ஜ் ஹவுஸ் அப்ளிகேஷன் உருவாக்கப்படும். தற்போதுள்ள மனிதவள மேலாண்மை அமைப்புடன் இணைக்கும் பணி சுமார் 8.26 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சட்டத்துறையோட பதிலுரை பெறலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 500 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் ரூபாய் 48.76 கோடி செலவில் அமைக்கப்படும். வேலூர் மத்திய சிறையில் ஒருங்கிணைந்த மனநலம் பராமரிப்பு மையம் ரூபாய் 3.63 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். சிறைவாசிகள் பார்வையாளர்கள் சந்திப்பு மற்றும் காத்திருப்பு அறைகள் ரூபாய் 3 கோடி செலவினத்தில் மேம்படுத்தப்படும். சென்னை மத்திய சிறையில் தொழிற்பயிற்சி நிறுவனம் ITI தொழிற்பயிற்சி நிறுவனம் ரூபாய் 8 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். 9 மத்திய சிறைகளில் 2 மருத்துவர்கள் விகிதம் 18 கூடுதல் மருத்துவர்கள் ரூபாய் 2.16 கோடி செலவினத்தில் பணியமர்த்தப்படுவர். 9 மத்திய சிறைகள், 5 பெண்கள் தனிச்சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை ஆகியவற்றில் 21 செவிலியர்கள் ரூபாய் 2.15 கோடி செலவினத்தில் பணியமர்த்தப்படுவார்கள். சிறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் 15 ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் ரூபாய் 30 லட்சம் செலவினத்தில் பணியமர்த்தப்படுவர். சிறைத்துறை பணியாளர்களுக்கான சீருடைப்படியான காவல்துறை பணியாளர்களுக்கு இணையாக உயர்த்துதல். 13 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மனையியல் நிபுணர் சைக்காட்ரிஸ்ட் பணியமர்த்தப்படுவர். 12 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மருத்துவர் மற்றும் ஒரு செவிலியர் பணியமர்த்தப்படுவர். சிறை பணியாளர்களுக்கு மனித உரிமை, பாலிய சமத்துவம், மாற்றுத்திறனாளி சிறைவாசிகளை கையாளுதல் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் சீர்திருத்தம் தொடர்பான பயிற்சிகளுக்கு ரூபாய் 68 லட்சத்தில் அளிக்கப்படும். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சி முடிவுற்றன. பேரவை மீண்டும் 24/8/2026 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.